கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த தாக்குதல் சம்பந்தமாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அதிர்ச்சியூட்டும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. புது புது தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்கலாம். அதே நேரம் நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகேல லிவர்பூல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடந்துருக்குது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் பால் டாயில். அவருக்கு என்ன விதமான தண்டனை இன்றைக்கு அறிவிக்கப்பட்டது என்பது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான விடயங்களின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல பால் டாயிலுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், நேற்றைய காணொலியிலே நாங்கள் விரிவாக பார்த்திருந்தாங்க. அதாவது லிவர்பூல் நகரத்தில் உதைபந்தாட்ட ரசிகர்கள் குழுமி இருந்த நேரத்தில் அதுக்குள்ள கொண்ட காரை ஓட்டி 130க்கும் அதிகமானவர்களை காயப்படுத்தினவர் தான் இந்த பால் டாயில். அவர் கைது செய்யப்பட்டு நேற்றும் இன்றைக்கும் அவருக்கான சிறப்பு விசாரணை இடம்பெற்றது. இன்றைக்கு அவருக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 வருடங்களும் 6 மாதங்களும் ஜெயிலுக்குள்ள போய் கிடக்க சொல்லி நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். 21 வருடங்களும் 6 மாதங்களும் அவருக்கான தண்டனை. அப்ப தண்டனையை நீதிபதி அறிவிக்கக்குள்ள அவர் சொல்லியிருக்கார், என்ற வாழ்க்கையே போச்சு என்று சொல்லி புலம்பி இருக்கார். பின்ன வாழ்க்கை போகாம என்ன செய்யும்? போத்தானே செய்யும். கார் எடுத்துக்கொண்டு தண்டவாளத்தில் பேசாமல் போகாமல் கூட்டத்துக்குள்ள கொண்ட காரை கொண்டே விட்டு இடித்து 130 பேரை காயப்படுத்தினா பின்ன வாழ்க்கை போத்தானே வேணும். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இன்று முதல் அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். பால் டாயில் என்னன்னு சொன்னால், அவர் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், தான் அந்த ஆக்களுக்கு மேலே கொண்டு காரை இடிக்கிறதுக்காக நான் விரையில. அதாவது லிவர்பூலில் உதைபந்தாட்ட ரசிகர்கள் குழுமி இருந்தார்கள் லட்சக்கணக்கில். அதுக்குள்ளே காரை கொண்டு இடிக்கணும்னு சொல்லி அந்த நோக்கத்தில் நான் விரையில. நான் வேறு அலுவலாக தான் வந்தேன். நான் 2 பேரை பிக்கப் பண்ண வந்தேன். வந்த இடத்துல இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு கோபம் வந்துட்டுது. அதில் தான் உணர்ச்சி வசப்பட்டு இப்படி செய்துட்டேன்னு சொல்லி ஒரு வசனம் மட்டும் சொல்லியிருக்கார். அப்படி சொல்லி ஒரு பிரயோசனமும் இல்லை. சிறை தண்டனை தான். இருந்தாலும் அதிலேருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பாருங்க, வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு வரைக்குள்ள வேறு ஏதோ தேவைக்கு வந்தவர் திடீரென்று ஒரு கிரௌண்டை கண்டுட்டு டென்ஷன் ஆகிறாருன்னு சொன்னால் அது சரியான பிள்ளை. என்ன, வாகனத்தில் ஏறி இருந்தாலே நாங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை சீட் பெல்ட் போடுறோமோ இல்லையோ அந்த டென்ஷனை கைவிடணும். டென்ஷன் படவே கூடாது. வாகனத்தில் டென்ஷனோட ஏறனமாக இருந்தால் 50% விபத்து அப்பயே நாங்கள் மேக் ஷோ பண்றோம் அர்த்தம். உதாரணமாக நாங்கள் சிக்னல் நிற்கிறோம், எங்களுக்கு முன்னால் ஒரு கார் நிற்குது, கிரீன் சிக்னல் விழுந்துட்டுது. அந்த முன் கார்காரர் காரை எடுக்கல. அவர் எடுத்தால் தான் நாங்களும் போக முடியும். அவர் ஃபோனை நோண்டி கொண்டு நிற்கிறார். இப்படியான காட்சியை பார்க்கக்குள்ள கோவம் வரத்தான் செய்யும். ஆனால் கோவப்படக்கூடாது. எனவே நாங்கள் வாகனத்தை ஓடிக்கொண்டு போகக்குள்ள இதே மாதிரி பல பிரச்சனைகள் வரும். எதுக்குமே டென்ஷன் ஆகக்கூடாதுன்றதான். இவர் தேவையில்லாமல் அந்த கூட்டத்தை கண்டுட்டு கூட்டம் ரோட்டை பிளாக் பண்ணுதுன்னு சொல்லி அதில் டென்ஷன் ஆகி கொண்ட 130 பேருக்கு மேலே கொண்ட காரை விட்டு கடைசியாக 21 வருடங்களும் 6 மாதங்களும் ஜெயிலுக்குள்ளே இருக்க போறார் பால் டாயில் என்று சொல்லப்படுற 54 வயதுடைய இந்த நபர். இதுதான் இன்றைக்கு அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர் தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. அவருடைய பேர் ஆண்ட்ரூ மெனாரி. அவர் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இது இன்றைக்கு யூகேல நடந்த சம்பவம். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். அதில் 16 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை. அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிற சில முக்கியமான தகவல்களை பார்ப்போம். முதல்ல இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் ஈடுபட்ட அந்த தந்தையும் மகனும் பாகிஸ்தானை பின்புலமாக கொண்டவர்கள் என்று சொல்லி தகவல்கள் வந்திருந்தது. இப்போ வந்திருக்கிற தகவல் என்ன சொல்லப்படுது தெரியுமா? அவர்கள் பாகிஸ்தான் இல்லை, இந்தியாவை சேர்ந்தவர்கள். இந்தியாவினுடைய ஹைதராபாத் நகரத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு தந்தையாக சஜித் அக்ரம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கார் ஸ்டூடெண்ட் விசால. போனதில் இருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட பெருசா தொடர்பு இல்லையாம், கண்டபடி பெருசா கதைக்கிற இல்லையாம். அவர் ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய வேலையை பார்த்து இருந்திருக்கார். அதுக்கு பிறகு அங்கே மேரி பண்ணித்தான் அவருடைய மகன் ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கார். எனவே குடும்ப உறுப்பினர்களை விசாரிக்கும் போது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட விசாரணை நடத்தின போது அவைய சொல்லிக்கணும், எங்களோட பெருசா தொடர்பு இல்லை, ஃபோன் பண்றதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, எங்களுக்கு என்ன நடந்தே தெரியாது, ஏன் இப்படியான ஒரு முடிவை அவர் எடுத்தார் என்று சொல்லி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, இந்தியாவை சேர்ந்தவர்கள்.
அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு என்னென்னு சொன்னால், அப்பாவும் மகனும் போன மாதம் நவம்பர் மாதம் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போயிருக்கணும். அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிலிப்பைன்ஸுக்கு போயிட்டு அங்கே என்ன செய்த வேண்டும் தெரியல. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி திரும்ப வந்திருக்கணும். இப்போ வந்து ஒரு சில ஊடகங்களில் செய்தி வந்திருக்குது, அவர்கள் பிலிப்பைன்ஸுக்கு போயிட்டு இராணுவ ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரியான ஒரு பயிற்சியை எடுத்தார்கள். துப்பாக்கிகளை சுடுவதற்கும் இயக்குவதற்குமான பயிற்சிகளை அவர்கள் பிலிப்பைன்ஸில் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆஸ்திரேலியா போலீஸ் இருக்கு தானே, ஆஸ்திரேலியா போலீஸை சேர்ந்த ஒரு அணி வந்து மிக விரைவில் பிலிப்பைன்ஸுக்கு சென்று விசாரணைகளை நடத்த போறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பவே வந்து பிலிப்பைன்ஸ் போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை உள்ளூரில் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுது. அதே நேரம் பிலிப்பைன்ஸில் செயல்படுகின்ற சில பயங்கரவாத குழுக்கள் இருப்பினும் தானே, அவைகளோட இந்த 2 பேருக்கும் ஏதாவது தொடர்புகள் இருந்ததா, இவை 2 பேரும் அங்கே போயிட்டு அவர்களை சந்தித்தார்களா என்ற கோணத்திலையும் வந்து விசாரணைகள் நடப்பதாக சொல்லப்படுது. எனவே ஆஸ்திரேலியாவில் வச்சு பயிற்சி எடுக்கிறது சாத்தியமில்லை, துப்பாக்கி சுட்டு பழகிறது வந்து சாத்தியமில்லை என்றதால இவர்கள் பிலிப்பைன்ஸுக்கு சென்று அங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கியிருந்து இந்த பயிற்சிகளை பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், அந்த சம்பவத்தில் ஈடுபடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு துவக்கில் 2-3 துவக்குகள் வைத்திருந்தவர்கள், வேறு வேறு வகையான 2-3 துவக்குகள், அதற்கு தேவையான குண்டுகள் எல்லாம் வச்சிருந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு மிலிட்ரி ஸ்டைலில் தான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. எனவே இவர்கள் அங்கே வந்து பயிற்சி எடுத்திருக்கலாம் என்று சொல்லி இப்போ சந்தேகிக்கப்படுகிறது. அது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இதுக்கிடையில வந்து மகன் இருக்கார் தானே, நவீத் அக்ரம், அவர் வந்து கடந்த 2 நாட்களாக வந்து கோமால இருந்திருக்கார். ஏன்னு சொன்னா, அவரும் படுகாயமடைந்தவர் தானே, போலீஸ் சுட்டது தானே. எனவே 2 நாட்களாக அவர் கோமால இருந்துட்டு இன்றைக்கு வந்து கண் விழிச்சிருக்கிறார். எனவே அவரிடம் தொடர்ந்து தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அவரை விசாரிக்கலாம் தெரியும், எப்படி இதுக்கு திட்டமிட்டார்கள், இந்த ஆயுதங்களை வந்து எங்க வாங்கினார்கள், இவர்களுக்கு பின்னால வேறு யாராவது குழுக்கள் இருக்கிறார்களா, தனிநபர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் தெரியாதானே. எனவே எல்லா விதமான விசாரணைகளும் நவீத் அக்ரமிடம் விசாரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆஸ்திரேலியாவினுடைய ஹீரோ இருக்கார் தானே, அஹமட் அல் அஹமட், அவர் வந்து இப்போ தற்சமய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். அவரை போயிட்டு ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் போயிட்டு நேரடியாக பார்த்திருக்கின்றார். ஆஸ்திரேலிய பிரதமருடைய பேர் வந்து ஆண்டனி அல்பனீசி. அவர் போய் நேரடியாக மருத்துவமனையில் அஹமட் அல் அஹமட்டை சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்ப்போம். Very strong. Thank you very much. Your heart is strong. Thank you. Your courage is inspiring. Thank you very much. Very strong. Thank you very much. Your heart is strong. Thank you. Your courage is inspiring. Thank you very much. இதுக்கிடையில வந்து ஆஸ்திரேலியாவினுடைய ஹீரோவாக போற்றப்படுகின்ற அஹமட் அல் அஹமட்டுக்காக நிதி சேகரிப்பு நடவடிக்கை ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேரிட்டி அமைப்பு ஒன்று இந்த நிதி சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இதுவரைக்கும் சேர்ந்த நிதி எவ்வளவு தெரியுமா? 10 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். 10 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். அது பவுண்ட்ஸில் சொன்னால் கிட்டத்தட்ட 10,68,000 பவுண்ட்ஸ் என்று சொல்லலாம். 1 மில்லியன் பவுண்ட்ஸ், 10,68,000 பவுண்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிக அளவு நிதி சேர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எல்லாமே வந்து அஹமட் அல் அஹமட்டிடம் மிக விரைவில் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி. சரி, ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தில் அஹமட் அல் அஹமட் ஹீரோவாக போற்றப்படுறது மாதிரி இன்னும் 2 பேருடைய துணிகரமான செயல்கள் இப்போதான் வெளிவந்திருக்குது. இப்போதான் அது சம்பந்தமான ஒரு வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி இருக்குது. அந்த வீடியோ காட்சியை வந்து நான் நீங்கள் போட்டு காட்ட முடியாது. ஏன்னு சொன்னால், யூடியூப்பில் வந்து நிறைய தடைகள் இருக்குது. இந்த வன்முறையான காட்சிகளை வந்து போட்டு காட்டக்கூடாது, பயங்கரமான காட்சிகளை வந்து போட்டு காட்டக்கூடாதுன்னு சொல்லி, அதனால் நான் வீடியோ போட்டு காட்ட விரும்பல. சைட்டில் ஒரு சின்ன படம் போடுறோம் பாருங்க. என்னென்னு சொன்னால், ஒரு தம்பதிகள், வயதான தம்பதிகள், கணவருக்கு வந்து 69 வயசு, அவருடைய பேர் வந்து போரிஸ் கேர்மன் என்று சொல்லி நாங்கள் போரிஸ் என்று சொல்லுவோம். 69 வயசு. மனைவிக்கு வந்து அவன் பேர் வந்து சோஃபியா, 61 வயசு. 2 பேரும் பெரியக்குள்ள அப்பதான் இவர் என்ன செய்கிறார் சொன்னா, தந்தை இருக்கிறதான துப்பாக்கிதாரி 50 வயதுடைய நபர், அவர் வந்து துப்பாக்கி எடுக்கக்குள்ள அவரை போயிட்டு வியல் மடக்கினம். அதாவது வந்து சோஃபியா ஒன்றும் செய்யல, சோஃபியா பாதனண்டவா, போரிஸ் இருக்காருல்லோ 69 வயசு, அவர் போயிட்டு இவரை துப்பாக்கியை பறிக்க முயற்சி செய்யக்குள்ள தவறி கீழே விழுந்துட்டார். அப்போ அவர் கீழே விழுந்தோடனே, அவருக்கு 69 வயசு நீ எழும்பியலாது தானே, கஷ்டம் தானே. அப்போ கீழே விழுந்தோடனே இந்த துப்பாக்கிதாரி இருக்காது தானே, தந்தை துப்பாக்கிதாரி 50 வயது, அவரும் வந்து கீழே விழுகிறார். அவர்கிட்ட கையில் இந்த துவக்கு வந்து அங்கால தூக்கி அங்கால எறிபடுது. அதுக்கு பிறகு அந்த வீடியோவில் என்ன காட்சி வருதுன்னு சொன்னால், இந்த தந்தை துப்பாக்கிதாரி கீழே விழுந்து அப்புறம் ஒரு மாதிரி எழும்பி அந்த துவக்கை எடுத்து, அதுக்கிடையில் வந்து அந்த துவக்கால சுடாமல் அவற்றை இடுப்பில் இருந்த வேறொரு துவக்கு கை துப்பாக்கி என்று எடுத்து இந்த 2 பேர் மேலேயும் துவக்கால சுடுறார். அந்த 2 பேரும் வந்து உயிரிழக்கினம். கணவன் மனைவி 2 பேருமே
வந்து உயிரிழக்கினம். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த சம்பவத்தில் வந்து முதலாவதாக உயிரிழந்த 2 நபர்களும் இவையெல்லாம் 69 வயதுடைய போரிஸும் 61 வயதுடைய சோஃபியாவும் தான் முதலாவதாக உயிரிழந்தவர்கள். இந்த கணவன் மனைவி 2 பேருமே வந்து மேரி பண்ணி 34 வருடங்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. 34 கிட்டல தான் அவர்களுடைய 34வது திருமண அனிவர்சரி வந்து கொண்டாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் வந்து சோஃபியா வந்து ஆஸ்திரேலியா போஸ்ட், அதாவது வந்து ஆஸ்திரேலியாவினுடைய தபால் திணைக்களம், இப்போ யூகேல வந்து ராயல் மெயில் என்று சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியா போஸ்ட் என்று சொல்கிறது தபால் திணைக்களத்தில் வந்து வேலை செய்து ரிட்டையர் பண்ணியிருக்கிறார். அதே போல் போரிஸ் அவரும் வந்து ரிட்டையர் பண்ண ஒரு ஆள் தான். 2 பேரும் தான் அன்றைய சம்பவத்தில் வந்து முதலாக உயிரிழந்தவர்கள். எனவே இயலாத நேரத்திலும் 69 வயசுலேயும் வந்து இந்த துப்பாக்கிதாரியை வந்து தடுக்கிறதுக்காக அவரும் தன்னால் முயன்ற ஒரு முயற்சியை செய்திருக்கிறார். இருந்தாலும் அவர் கீழே விழுந்ததால் அவரால் எழும்ப முடியாமல் போயிட்டது. இப்போ வந்து அவர்கள் 2 பேருமே உயிரோடு இல்லை. எனவே இவைதான் இறுதியாக கிடைக்கப்பெற்ற பிந்திய தகவல்களாகும். இந்த சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலிய போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். மிக விரைவில் ஆஸ்திரேலிய போலீஸ் குழு ஒன்று பிலிப்பைன்ஸுக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறது. அங்கு சென்று பல விசாரணைகளை முன்னெடுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீத் அக்ரம் வாக்குமூலம் கொடுக்க இருக்கின்றார். ஓரளவு சுகமான பிறகு என்ன விதமான வாக்குமூலங்களை அவர் கொடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது, முக்கியமான தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.